மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசியாகும். இதன் அதிபதி முழு சுபரான குரு பகவான் ஆவார். இது நீர் தத்துவத்தில் இயங்கக்கூடிய உபய ராசியாகும். உயர்ந்த பண்புகளும் தர்ம சிந்தனையும் உடையவர்கள் நீங்கள். உங்களின் மிகப்பெரிய பலம் நீங்கள் நல்லவராக இருப்பது. உங்களின் பலவீனம் நீங்கள் மிகவும் நல்லவராக இருப்பது. எந்த சூழ்நிலைக்கும் ஏற்றாற்போல் வளைந்து கொடுத்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள். உங்கள் நண்பர்களாலும் உடன் இருப்பவர்களாலும் நீங்கள் ஏமாற்றப்பட்டது தெரிந்தாலும் அவர்கள் உதவி என்று கேட்டால் மீண்டும் அவர்களுக்கு உதவி செய்வீர்கள். உங்கள் ராசியும் முழு சுப ராசியாக வருகிறது. உங்கள் ராசி அதிபதியும் முழு சுபகிரகம் ஆவார். எனவேதான் உங்கள் உள்ளம் குழந்தை உள்ளமாகவே இருக்கிறது. உங்களுக்கு இந்த மாசி மாதம் கோச்சார நிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் விரயஸ்தானமான கும்பராசியில் 5 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. எனவே இந்த மாதத்தில் நிச்சயம் சுப செலவுகள் ஏற்படும். உங்கள் குடும்பஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருப்பது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையையே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சனி பகவானும் குரு பகவானும் உங்கள் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் எதிர்ப்புகளும் இருக்கும், ஆதரவும் இருக்கும். கடன் பகை நோயை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 6ஆம் அதிபதியும் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் போன்றவற்றை கொடுக்க வேண்டிய உங்கள் 8ஆம் அதிபதி சுக்கிர பகவானும் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் 12ஆம் இடத்தில் மறைவதால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறது. கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் வல்லமையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் உங்கள் ஜென்மத்தில் இருப்பதை மறந்து விடாதீர்கள். மனதில் இனம் புரியாத பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலைக்கு உங்களை ஆளாக்கி கொண்டே இருப்பார். பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. மீன ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவே உள்ளது. ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவானும் வக்ரமாக உள்ளார். உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி சனி பகவான் சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே எதிலும் கவனமாகவே செயல்படுங்கள். கெட்ட ஆதிபத்தியங்களின் அதிபதிகள் மறைவதால் விபரீத ராஜயோகமானது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். நடைமுறைக்கு வித்தியாசமாக உங்கள் எதிரிகள் மூலம் நீங்கள் லாபம் அடைவீர்கள். 3/3/2026 அன்று உங்கள் ராசிக்கு